எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் மக்களவையில் ஒத்திவைக்கப்பட்ட பிரதமர் மோடியின் உரை. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது மாநிலங்களவையில் இன்று பேச திட்டம் என தகவல். நாடாளுமன்ற மக்களவையில் தொடர் அமளியில் ஈடுபடும் எதிர்க்கட்சி எம்பிக்கள். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் இன்று அவசர ஆலோசனை. உண்மையை எதிர்கொள்ள மோடி அஞ்சுவதாக ராகுல் காந்தி விமர்சனம். பெண் எம்பிக்கள் பிரதமரை முற்றுகையிட்டதாக பாஜக குற்றச்சாட்டு. பட்ஜெட்டில் தமிழகத்தை மத்திய அரசு புறக்கணித்து விட்டதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் குற்றச்சாட்டு. பாஜக அரசின் தேர்தல் நேர ஸ்டண்ட் கூட தமிழ்நாட்டிற்கு இல்லை என்றும் விமர்சனம். இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டில் எதுவும் இல்லை. பேருக்கு கூட தமிழ்நாட்டுக்கு எந்த வளர்ச்சி திட்டமும் இல்லை. தேர்தல் நடக்கிற மாநிலங்களுக்கு அந்த ஆண்டு பட்ஜெட்ல பணம் ஒதுக்குவது பாஜகவோட தந்திரமாக இருக்கும். இப்ப தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வரப்போகுது. பாஜக எல்லா மாநிலங்களையும் வழக்கமா பண்ணக்கூடிய அந்த ஸ்டண்டை கூட தமிழ்நாட்டுக்கு பண்ணல. முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று நடக்கிறது தமிழக அமைச்சரவை கூட்டம். இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முக்கிய அறிவிப்புகள் குறித்து ஆலோசிக்க வாய்ப்பு. அதிமுக கூட்டணிக்குள் தேமுதிகவை கொண்டுவர வேண்டும் என எடப்பாடி கே. பழனிசாமியிடம் மாவட்ட செயலர்கள் கோரிக்கை. தேமுதிக கேட்கும் 14 தொகுதிகளை ஒதுக்க முடியாததால் தான் இழுபறி என பழனிசாமி கூறியதாக தகவல். (2026) சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைக்கிறது தேமுதிக? வெகு விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என பிரேமலதா விஜயகாந்த் விளக்கம். உரிய நேரத்தில் உரியபடி நாங்கள் அறிவிப்போம். எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களை ஆல்ரெடி கலந்து ஆலோசிச்சிருக்கோம். அவர்கள் விருப்பம், நிர்வாகிகள், தொண்டர்கள் விருப்பத்தின்படி தேமுதிக இந்த வாட்டி நிச்சயமாக ஒரு மகத்தான கூட்டணியை அமைப்போம் என்பதை மட்டும் இப்போ நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் முதியோர் உள்ளிட்டோருக்கான சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என எடப்பாடி கே. பழனிசாமி உறுதி. கல்விக் கடன் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய தள்ளுபடி செய்யப்படும் உள்ளிட்ட அதிமுகவின் 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் வெளியீடு. 1. முதியோர் உள்ளிட்டோருக்கான ஓய்வூதியங்கள் 2000 உயர்வு. மாணவர்கள், இளைஞர்கள், பெற்றோர்கள் நலன் காக்கும் பொருட்டு வங்கிகள் பெற்ற கல்விக் கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும். குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த நிதி உதவி வழங்கப்படும் என்றும் அதிமுக அறிவிப்பு. வாழ்வாதார உதவியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும். தமிழர்கள் வீர விளையாட்டுக்கான ஜல்லிக்கட்டில் வீரர்கள் காளையை பிடிக்கும் போது அசம்பாவம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவரது குடும்பத்தாருக்கு ரூ. 10 லட்சம் வழங்கப்படும். விஜய் மக்களையும் பார்ப்பதில்லை, தொலைக்காட்சியும் பார்ப்பதில்லை. விஜயை முதலில் செய்தியாளர்களை சந்திக்க சொல்லுங்கள் என எடப்பாடி பழனிசாமி பதிலடி. அறியாம பேசிட்டு இருக்காரு. நாட்டில் நடக்கிற நிலவரம் என்னன்னே தெரியல. இப்படி ஒரு தடவையாவது இப்படி பிரஸ் மீட் காட்ட சொல்லுங்க. புரிஞ்சுக்கிட்டோம். நாட்டில் உங்களை போல் இருக்கிற நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொன்னா தான் வெளியில் என்ன நடக்குதுன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டோம்.
தாவேக ஒரு அசெம்பிளாகாத என்ஜின். திமுக அமைப்பு செயலர் RS பாரதி விமர்சனம். இன்ஜின் இன்னும் ஃபார்ம் பண்ணவே இல்லை, அசம்பிளே ஆகலை. அசம்பிள் பண்ணாதானே இன்ஜின். ஒரு இன்ஜினுக்கு பல பாகங்கள் இருக்கு, அதெல்லாம் அசம்பிள் ஆனால் தான் முழு இன்ஜின். ஆக அசம்பிள் ஆகாத இன்ஜினுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. தமிழகத்தில் 3வது கட்சியாக தாவேக உருவெடுத்துள்ளது. கூட்டணியின்றி தனித்து போட்டியிட்டாலும் விஜய்க்கு 18 விழுக்காடு வாக்குகள் கிடைக்கும் என பிரவீன் சக்கரவர்த்தி கணிப்பு. தாவேகா ஒரு 3வது அரசியல் சக்தியாக உருவாகி உள்ளது தமிழ்நாட்டில். தனிப்பட்ட முறையில் 17-18% மேலே அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கு. கடந்த 30 ஆண்டுகளாக கூட்டணி அரசியலால் காங்கிரஸ் பலவீனமாகி வருகிறது என பிரவீன் சக்கரவர்த்தி கருத்து. பிரித்து பார்த்தால்தான் காங்கிரசின் உண்மையான மதிப்பு தெரியும் என்றும் புதிய தலைமுறைக்கு பேட்டி. கடந்த ஒரு 30 ஆண்டு காலமாக கூட்டணி அரசியலில் சொந்த கட்சி பலவீனமாக போகுது அப்படின்ற ஒரு சிந்தனை வந்துச்சு காங்கிரஸில். இது தமிழ்நாட்டுன்னு நான் சொல்லலை, காங்கிரஸ் ஓட்டு அங்கே அப்படியே கலங்கி இருக்கு எல்லா இடத்துலேருந்தும். ஸோ அது எப்போ தெரியும்? இப்போ நீங்கள் ஒரு எண்ணெயும் தண்ணியும் கலந்துருச்சுன்னா அதை பிரித்து பார்த்தா தானே தெரியும் எது எண்ணெய் எது தண்ணின்னு. திமுகவோடு இருந்தால்தான் வெற்றி கிடைக்கும் என கூட்டணி கட்சிகளுக்கே தெரியும். பிரவீன் சக்கரவர்த்தியின் கருத்து குறித்த கேள்விக்கு அமைச்சர் ரகுபதி பதில். ஆனால் எங்களுடைய கூட்டணியிலிருந்து நாங்கள் யாரையும் விழுவதாக இல்லை, யாரும் போக மாட்டாங்க. அவங்க எங்களோடு இருந்தால்தான் அவர்களுக்கு வெற்றி என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். வேற எங்க போனாலும் யாருக்கும் எந்த சீட்டும் கிடைக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். கூட்டணி தொடர்பாக காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி விளக்கம். புதிய கட்சிகள் கூட்டணிக்கு வந்தால் முதல்வர் அறிவிப்பார் என்றும் பதில். பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இன்னும் குழுவில் இருக்கக்கூடியவர்கள் தான் சீட் அலோகேஷனோ மற்ற விஷயங்களையோ அவர்கள் தான் பேசுவார்கள். இல்லை இதுவரைக்கும் எதுவும் பேசப்படவில்லை. அதனால நான் அதை பற்றி கருத்து சொல்ல முடியாது. அது முதலமைச்சர் யாராவது புதிதாக வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அறிவிப்பார்கள். தன்னை விமர்சிக்கும் தாவேகவினருக்கு கடும் பதிலடி கொடுப்பேன் என அண்ணாமலை எச்சரிக்கை. விஜயை இன்னும் தாம் விமர்சிக்கவே ஆரம்பிக்கவில்லை என்றும் கருத்து. டிவிகேவோ திரு விஜய் அவர்களோ இந்த கட்சியில் இருக்கக்கூடிய அல்லு சில்லுகளை வச்சுக்கிட்டு வம்பிழுத்தாருன்னா என்னுடைய பதிலும் மிக கடுமையாக இருக்கும். அதே பிலோ த பெல்ட் நான் போவேன், விஜய் மேலேயே நான் போவேன். அது வேண்டாம். நான் என்ன விஜயும் டிவிகேவை இன்னும் அடிக்க ஆரம்பிக்கிறேன். நான் அடிக்க ஆரம்பிக்கலை. கூட்டணி ஒரு பக்கம், பாசம் இன்னொரு பக்கம் என குழப்பத்தில் இருக்கிறது காங்கிரஸ். பிரவீன் சக்கரவர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க கூட மாநில தலைமைக்கு துணிவில்லை என்றும் அண்ணாமலை விமர்சனம். இன்னைக்கு அந்த காங்கிரஸ் கட்சி எப்படி இருக்குன்னா, திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் பிரதிபலிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியா இருக்கு. கூட்டணி ஒரு பக்கம், ஆசை இன்னொரு பக்கம். தன்னுடைய சொந்த கட்சியை சார்ந்த ஒருவர் இவங்க வளர்ந்துட்டாங்க, திமுக வளர்ந்துச்சுன்னு எங்கேயுமே சொல்ல, திமுக ஆட்சிக்கு வரணும்னு எங்கேயுமே அவர் சொல்லலை. அவர் மீது நடவடிக்கை கூட எடுக்க முடியாத நிலைமையில தான் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் உட்கார்ந்திருக்கிறார். திருப்பரங்குன்றத்தில் தீபமேற்றும் விவகாரத்தில் முதல்வரே மன்னிப்பு கேட்டதாக பொருள். யாரோ மேலிருந்து கொடுத்த அழுத்தத்தால் நீதிமன்றத்தில் வெட்கி தலைகுனிந்த அதிகாரிகள் என்றும் அண்ணாமலை கருத்து. யாரோ மேலிருந்து கொடுத்த அழுத்தத்திற்கு பணிந்து ஒரு காவல்துறையும் மாவட்ட ஆட்சியரும் தான் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறி இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டேட்டே மக்கள் மன்றத்தில் அவமானப்பட்டு
நீதியரசர்கள் முன்பு நீதிமன்றத்தில் வெட்கி தலைகுனியும் அளவுக்கு இன்னைக்கு நிலைமையை கொண்டு வந்து விட்டுருக்கிறாங்க. துணைவேந்தர்களை முதல்வரே நியமிக்கும் சட்டத்திற்கு எதிரான உயர்நீதிமன்ற உத்தரவு ரத்து. மீண்டும் முதலிலிருந்து வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. சிவகாசி ரயில் நிலைய பெயர் பலகையில் தமிழை பின்னுக்கு தள்ளி ஹிந்திக்கு முக்கியத்துவம். ஹிந்தி திணிப்பு முயற்சிகளை உடனடியாக கைவிட வேண்டும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தல். சத்துணவு ஊழியர்கள், டாஸ்மாக் பணியாளர்கள் உள்ளிட்டோரது கோரிக்கைகளுக்கு முதல்வர் தலையிட்டு தீர்வு காண வேண்டும். இடதுசாரிகள், விசிக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டறிக்கை. கவனம் பெற்ற கமல்ஹாசனின் மாநிலங்களவை பேச்சு. தமிழ் மொழி குறித்த பேச்சுக்கு பலரும் பாராட்டு. தமிழ் பிச்சை எடுக்க உதவாது, திருடவும் உதவாது. தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான், அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவே மாட்டான். தங்கச்சி, ஓட்டையும் நாட்டையும் இந்த கமலஹாசன் விற்கவே மாட்டான். உங்கள் சாபங்களில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. Please conclude. தமிழ் மொழியை அவமதிக்கும் வகையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியதாக எழுந்த குற்றச்சாட்டு. விடுதலை இதழின் கட்டுரையை சுட்டிக்காட்டியே பேசியதாக ஆதாரங்களோடு விளக்கம். They would keep his photo. They will also say he is our Dravidian icon. He says, and I quote, and this was published in a magazine called Vidudalai, Tamil படித்தால் பிச்சை கூட கிடைக்காது. தமிழ் படித்தது பிச்சை எடுப்பதை தவிர வேற உயிர் வாழ ஒன்றுக்கும் பயன்படவில்லை என்பதோடு இதற்காக செலவு செய்த காலத்தை வேறு துறையில் செலவிட்டால் வாழ்வில் பயன் ஏற்பட்டிருக்கும். எந்த நாட்டிலிருந்தும் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யும் சுதந்திரம் இந்தியாவிற்கு உள்ளது. இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து ட்ரம்ப் பேசியிருந்த நிலையில் ரஷ்யா பதில். அமெரிக்கா, ரஷ்ய அதிபர்களுடன் ஒரே நாளில் தொலைபேசியில் உரையாடிய சீன அதிபர் ஜி ஜின்பிங் பல்வேறு சர்வதேச விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசித்ததாக தகவல். அமெரிக்காவுடனான அணுசக்தி ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தை மஸ்கட்டில் வெள்ளிக்கிழமை நடக்கும் என ஈரான் அதிகாரப்பூர்வ தகவல். அமெரிக்காவின் மத்தியஸ்தகத்துடன் நடந்த ரஷ்யா உக்ரைன் இடையேயான அமைதி பேச்சுவார்த்தை. அபுதாபியில் நடந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக தகவல். ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் நாடுகளை தாக்கிய லியோ புயல். கனமழையால் வெள்ளத்தில் மூழ்கிய நகரங்கள், பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடக்கம். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடந்த வளர்ப்பு பிராணிகளுக்கான கண்காட்சி. சாகசம் செய்து பார்வையாளர்களை கவர்ந்த நாய்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிப்பு. பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்திய அணி.
அரையிறுதியில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்திய இந்தியா இறுதிப் போட்டியில் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது.